டிடி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்று சித்தர் வழி மருத்துவத்தில் ஆரோக்கியமான வாழ்விற்கு உணவு பழக்கவழக்கங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பார்க்க இருக்கின்றோம். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இந்த முறையில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஒரு நீண்ட நெடிய ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாய்ப்புகள் இருக்குது. காலையில் இஞ்சியை எப்படி எடுத்துக்கணும்னா, ஏர்லி மார்னிங்கோ இல்லை நம்ம பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதில் என்னென்னா லேசாக சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு இல்லைன்னா வெல்லம் சேர்த்துட்டு நல்லா சுவைச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாச்சுனாலே நமக்கு செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் காலையில் நமக்கு ஒரு அப்பிடேட் இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். எப்போவுமே உணவு உட்கொள்வது காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம 12 மணி நேரம் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணக்கூடியதான் பிரேக்ஃபாஸ்ட். அதனால் காலை உணவு நல்ல ஹெல்த்தியாகவே நல்லா எடுத்துக்கணும். அதில் ரிச் ப்ரோட்டீன் ஏதாவது நம்ம எடுத்துக்கணும். காலையில் ஒரு சுண்டலோ இல்லை ஒரு வேர்க்கடலையோ ஏதோ ஒன்று நம்ம ஒரு ரிச் ப்ரோட்டீன் ரிச் உணவு காலையில் எடுத்துக்கிறது நல்லது. அப்போ இந்த இஞ்சி சாப்பிடும்போது என்னென்னா, அந்த காலையில் எடுக்கக்கூடிய அதிகப்படியான ப்ரோட்டீன், புரதச்சத்து இல்லை மாவுச்சத்து உள்ள உணவுகளை நல்ல செமிக்கக்கூடிய ஒரு செரிப்பு சக்தி உடலில் அதிகமாக இருக்கும். சடராக்கினி சொல்லக்கூடியது உடம்புல செரிக்கும் தன்மையோட ஒரு குக்கி அனல்னு சொல்லுவாங்க. அந்த உடல் வெப்பம் அக்னினால தான் நம்மளோட உணவு அதாவது உணவு அப்சர்வ் ஆகி உடம்புல எல்லா இடத்துக்கும் டிசிமினேஷன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் காலையில் உணவில் இஞ்சி சேர்த்துக்கிட்டது நல்லது. அதே நேரத்தில் வெறும்னு அதாவது ஒரு அல்சர் பேஷண்ட்டோ அதாவது குடற்புண்ணு இல்லை வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க இஞ்சி வெறும் வயிற்றில் இஞ்சி எடுக்க வேண்டாம். இஞ்சி எடுத்தாச்சுன்னா இன்னும் எகைன் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் இஞ்சி சாப்பிடும்போது வெல்லம் சேர்த்து சாப்பிட சொல்லியிருந்தேன், உப்பு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளவங்க என்னென்னா இஞ்சியை தட்டி எடுத்து வச்சாச்சுனாலே நமக்கு ஒரு அடியில் ஒரு படிவு மாதிரி படியும். அது கல்லன்னு சொல்லுவோம். அதை நீக்கிட்டு மேலே உள்ள தெளிநீர் தான் யூஸ் பண்ணணும். இந்த தெளிநீர் யூஸ் பண்ணும்போதும் நம்ம அசிடிட்டி ஏதாவது உள்ள இருக்குது, நமக்கு அசிடிட்டி தொந்தரவு இருக்குது, ஹார்ட் பர்ன் இருக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, வயிற்றுப்புண் இருக்குது, குடல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்த்து அதை அடுப்பேற்றி காய்ச்சினீங்கன்னா ஒரு சுரசம் மாதிரி வந்துடும். இஞ்சி சுரசம்னு சொல்லக்கூடியது. அந்த இஞ்சி சுரசத்தை பயன்படுத்துறது நல்லது. அதனால் காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு பொடி நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு மதியம் லஞ்ச் எடுக்கும்போது சுடுசோத்தில் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு கொஞ்சம் நெய் அல்லனா நல்லெண்ணெய், ஏதாவது நெய் அல்லனா பசு நெய் அல்லனா நல்லெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு முதல் கவலம் இந்த சுக்கு பொடியை எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா மதிய சாப்பாடு செரிமான சக்தி. நிறைய விஷயம் என்னென்னா நமக்கு டைஜஷன் தான் எல்லா நோய்களுக்குமே ஒரு முதல் ஆதாரமாக விளையக்கூடியது. மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே எல்லா நோய்கள் உடலில் எல்லா சிக்கல்களும் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் மலச்சிக்கலை தவிர்க்கணுன்னா நல்ல செரிமான சக்தி உடம்புல இருக்கணும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செமிக்கிறதுக்கு காலையில் இஞ்சி சாப்பிடணும்னு சொன்னேன். மதியம் சுக்குப்பொடி, அதாவது சுக்கு போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி சுக்கு எல்லாமே நமக்கு ஒரே தான், ஜெஞ்சிஃபர் ஆஃபிசினாலிஸ் தான். இந்த சுக்கில் என்னென்னா புறநெஞ்சுன்னு சொல்லுவாங்க. புறநெஞ்சுனா சுக்கில் மேல் தோலை நல்லா நீக்கிடணும். எப்போவுமே சுக்கு பொடி பண்ணும்போது மேல் தோலை, ஏன்னா அது நல்ல கால்சியமாக இருக்கும், அதை நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு சுண்ணாம்பு நீரில் தான் போட்டு எடுத்துருப்பாங்க. அதனால் மேலே உள்ள தோலை நல்லா நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது பவுட்ருமே நம்ம என்னென்னா வஸ்திர காயம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் துணியில் வடிகட்டி அதை பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு அடுத்தால என்னென்னா கடுக்காய். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இரவு நேரத்தில் கடுக்காய் பொடி சாப்பிட்றது என்னென்னா காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் நல்லா நீட்டாக கழிஞ்சு உடம்புல மலினங்கள்லாம் நீங்கி உடம்பு நல்ல ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் இந்த இதில் நம்ம பயன்படுத்தி உணவு உண்டு வாழ்ந்துட்டு வந்தோன்னா எங்கள் சித்த மருத்துவ கோட்பாட்டில் ஒரு நல்ல ஒரு பாடலே உண்டு. கோலை ஊன்றி நடப்பவர் கோலை வீசி குழாவி நடப்பறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊன்றுகோல் உதவியோடு நடக்கக்கூடியவங்க உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடச்சி அதனால் இதை நீக்கிட்டு அந்த கம்பை எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய அளவில் நல்ல ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் இது எடுத்தோனாலே உடம்பு ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு அடிப்படையாக அமையுங்க என்பதை தெரிவித்திருக்கிறேன். அதே நேரத்தில் அடுத்த பதிவில் இதை மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில், சித்தர் வழி மருத்துவத்தில் எப்படி நோய் அணுகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்பது குறித்து தொடர்ச்சியாக பார்ப்போம்.